இங்கே வந்து இந்த பாலம் பிரித்து 2-3 மாதம் ஆச்சுங்க. இன்னும் அது சரி பண்ணலை. ரோடெல்லாம் குண்டு குழியுமாக இருக்குது. மக்கள் போக்குவரத்து வந்து ரொம்ப பாதிப்படுறது. ரெண்டாவது டைமுக்கு வந்து யாருமே வேலைக்கு போக முடியறதில்ல. ஆத்திர அவசரத்துக்கு வர முடியறதில்ல. ரொம்ப சிரமப்படுறோம். பிரச்சனை என்னென்னா இந்த பக்கம் இருக்கிற பாலம் வந்து எல்லாம் கீழே வந்து தடுக்கி விழுந்துடுறாங்க. ஆனால் கட்டுறது பார்த்திங்கன்னா இந்த பாலம் கட்டுறாங்க. அதான் என்னென்னு தெரியல. இந்த பாதத்தில் போனவங்க பஸ் இப்போ வந்ததுன்னா ஆப்போசிட்டில் வரவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது 2 பஸ் வந்துச்சுன்னா டிராஃபிக் ஜாமே ரொம்ப அதிக நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து வேலைக்கு போகிறவங்க தான் ரொம்ப பாதிக்கிறாங்க. ரெண்டாவது லேடிஸ் நிறைய இங்கேருந்து வேலைக்கு போய்ட்டுருக்காங்க. அவங்க பஸ்ஸில் வரும்போது அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. டைமுக்கு வந்து வேலைக்கு போக முடியறதில்ல. ஆமாங்க, இங்கேருந்து நீங்கள் நடந்து போகிறது பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 போகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. இந்த வேலையை சீக்கிரம் முடித்தா பரவாயில்லைங்க. ரெண்டாவது வந்து இந்த பாலத்தை விட்டுட்டு அந்த பக்கம் ரயில்வே பாலம் இருக்குது. கேகே நகர் அந்த ரயில்வே பாலம் அதையும் வந்து ரெடி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அது இன்னுமே சிரமம். எதுக்கு இந்த பாலத்தை வந்து வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. அந்த பாலத்தை வேலை செஞ்சால் இல்லை அதுக்கு ஒரு மேம்பாலம் போட்டிருந்தா கூட மக்கள் போயிட்டு வர்றதுக்கு சுலபமாக இருந்திருக்கும். ரோடு ஃபால்ட்டாக இதாக இருக்கிறனால 1 மணி நேரம் அந்த வேலை கெடுது. இங்கேருந்து 5 நிமிஷத்தில் முடிகிற வேலை 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. பூரா புழுதினா எங்கேயும் அந்த கரெக்டாக போடலை. சுற்றி போக வேண்டியது இருக்குது. நம்ம ரெகுலராக ஈரோட்டில் இருக்கிறனால பரவாயில்ல. புது ஆட்கள் வந்தாங்கன்னா ரொம்ப சிரமம். அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணாதையே இவங்க ரோடை பறித்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு 5 கிலோமீட்டர் சுற்றி போகிறோம். அதுவும் இல்லாமல் குண்டு குழியுமே இருக்குது. அந்த இடத்துல போனால் புழுதி ஜாஸ்தியாக இருக்கிறது. கொஞ்சம் தவிர்ந்தால் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஒரு வண்டி தான் போக முடியும் பஸ்ஸு. அதுக்கு பின்னாடி எதுவுமே வர முடியாது, போக முடியாது. என்ன பண்ணலாம்? இந்த 2 மாதமாக தான் சீக்கிரமாக இப்போ பண்ணிகிட்ருக்கிறாரு அவர் அண்ணன் வந்து சுப்பிரமணியன். ஈரோடு போக சொன்னால் பேஸ் 2 போயிடுறாங்க. பேஸ் 2ல் போய் அங்கே திரும்பிட்டு சுற்றிட்டு தான் பாவம் கேட்டு தான் நிறையா பேர் போகிறாங்க. அது வேணால் உண்மை தான் பாவம். ஏன்னா ஈரோடு இந்த பக்கம் காசி வளையம் இந்த பக்கம்னு போட்டாங்கன்னு வச்சுக்கவே ஒன்றுமே பிரச்சனை இல்லை.